எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நிசமாவா சொல்லுதியே? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? சிவா சக்தி, சிவசக்தி. ஆஹா, அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆளை இப்படி. அம்மா என்ன இப்படி குத்துக்கலாட்ட நிக்க? வருங்கால மருமகளை ஆசீர்வாதம் பண்ணுமா? ஆசீர்வாதம் பண்ணுங்கல்ல, ஆசீர்வாதம் பண்ணுமா. ஆசீர்வாதம் பண்ணு, ஆசீர்வாதம் பண்ணு, ஆசீர்வாதம் பண்ணு, ஆசீர்வாதம் பண்ணு, ஆசீர்வாதம் பண்ணு, ஆசீர்வாதம் பண்ணு, ஆசீர்வாதம் பண்ணுமா, ஆசீர்வாதம் பண்ணு, ஆசீர்வாதம் பண்ணுமா, ஆசீர்வாதம் பண்ணு, ஆசீர்வாதம் பண்ணுமா, பண்ணுமா. என்னாச்சு உனக்கு? ஆசீர்வாதம் பண்ணு ஆசீர்வாதம் பண்ணுன்னு உளறி இருக்க. ஐயோ, அதெல்லாம் நிஜமா நடக்கலையா? சொப்பனமா? கண்ணத்திலேயே அப்படியே அப்பனம், காலையிலேயே பகல் கனவா? சிங்கம் சிங்கம், இப்படி ஒரு கனவா? ஏன் சிங்கம் கனவு கண்டேன்னு சொன்னீங்க, அப்படி என்ன கனவு கண்ட? அது ஒரு சந்தோஷமான கனவுடே. சந்தோஷமான கனவுங்கிற, அதை இவ்வளவு விரக்தியா சொல்றியப்பா? அது என்ன சிங்கம், அசிங்கமா ஏதோ பண்ணிக்கிருக்க? லே, வெக்கப்படுதல்ல. இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்லையா சிங்கம்? இது வரைக்கும் நீ அவமானப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, சங்கடப்பட்டு, இவ்வளவு ஏன் குடிச்சிட்டு கீழே விழுந்து மூஞ்சு முகரையெல்லாம் அடிபட்டு கூட பாத்திருக்கேன். ஆனா இப்படிலாம் நீ வெக்கப்பட்டு நான் பார்த்தது இல்லையா சிங்கம்? என்னாச்சு உனக்கு? லே, என் கனவுல சக்தி வந்தா தெரியும்ல? சக்தி? ஆடி மாசம்ல ஆதிபரா சக்தியா? அப்ப கூட உனக்கு பக்தி தானே வரணும், ஏன் வெக்கம் வருது? லே, அந்த சக்தி இல்லல, என்ன அடிச்சால அந்த பொண்ணு கனவுல வந்தது. அது சரி, கனவுல வந்ததுக்கு தான் இம்புட்டு வெக்கமா? விளங்கிரும். சரி, கனவுல அந்த புள்ள வந்ததாவே இருக்கட்டும், ஏதோ ஆசீர்வாதம் பண்ணுமே ஆசீர்வாதம் பண்ணுமேன்னு பெடாத்திக்கு இருந்தீங்க, அது என்ன மேட்ரு? அது அந்த பொண்ணு என்ன அடிச்சால. சிங்கம், ஒரு பொம்பளை புள்ள கிட்ட அடி வாங்கினத ஏதோ மெடல் வாங்கின மாதிரி இவ்வளவு பெருமையா சொல்றிய, அது ஒன்னால மட்டும் தான் முடியும். புருஸ்லி, சொல்றத முழுசா கேளு. சரி சொல்லு. அந்த பொண்ணு என்ன அடிச்சதுக்கு அவளே மனசு மாறி வீடேறி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டால. இப்ப கனவுங்கிறத நான் நம்புறேன், மேல சொல்லு. சாரி கேட்டுட்டு ஐ லவ் யூன்னு சொன்னாடே. ஐ லவ் யூன்னு அந்த புள்ள? ஆமாண்டே. உன்கிட்ட? ஆமாண்டே, என்கிட்ட தான். அது மட்டும் இல்லாம என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாலே. என் அம்மாவோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கத்தேன்னு சொன்னாடே. எதுக்கு இப்படி சிரிக்க நீ? டேய், நீ இப்ப சிரிக்கிறது நிறுத்தல, சங்க நெரிச்சு மூச்சை நிறுத்தி போடுவேன். இல்ல சிங்கம், அந்த புள்ள மன்னிப்பு கேட்டான்னு சொன்னத கூட நான் கனவுல நடந்துச்சுன்னு நம்புவேன். ஆனா லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கோங்க, எல்லாத்துக்கும் ஒருபடி மேல போய் ஆத்தா கிட்ட என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிச்சுன்னு சொன்ன பாத்தியா?
இதெல்லாம் கனவுல நடந்துச்சுன்னு சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். என்னல நக்கல் பண்றியா? இல்ல சிங்கம், கனவா இருந்தா கூட ஒரு நியாயம் வேணாமா சிங்கம்? ஆ, அந்த புள்ள வந்துச்சா, மன்னிப்பு கேட்டுச்சா, ஐ லவ் யூன்னு சொல்லுச்சா, ஆத்தா கால விழுந்து மன்னிப்பு கேட்டுச்சா. இத மட்டும் ஆத்தா கேட்டுச்சுன்னு வையேன், உன்னை வாய்க்கு வந்தபடி நல்லா கேக்கும் பாத்துக்க. கத்தி தொலையாதே, ஆத்தா காதுல விழ போகுது. ஆ, அம்புட்டு பயம் இருக்குல்ல. நீ காதல விழுந்தது மட்டும் ஆத்தா காதல விழுந்துச்சுன்னு வையி, என்ன ஆகும்னு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏ, வாய வைக்காதல, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். பாப்ப நேத்தே நீ அந்த புள்ளைய அடிக்காம வந்ததுக்கு அந்த கிளி கிழிச்சது. இதுல நீ அந்த புள்ளையதான் காதலிக்கிறேங்கிறது மட்டும் ஆத்தாக்கு தெரிஞ்சதுன்னு வையி, கிளியோ கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுரும் பாத்துக்க. மக்காடே, சும்மா விளையாட்டு கூட அப்படி சொல்லாதடே, சரியா? அவ எனக்குள்ள முழுசா வந்துட்டா. என்னன்னு தெரியல, அவ மேல எனக்கு ஒரு பயங்கரமான வந்துருச்சு. கட்டினா நான் அவளை தாண்டே கட்டுவேன், இல்ல நான் கட்ட பிரம்மச்சாரியா இருந்தாலும் இருந்துருவேன். எனக்கு தெரிஞ்சு நீ அப்படிதான் இருக்க போறேன்னு நினைக்கிறேன். ஆத்தாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா. என் அம்மாவை பத்தி எனக்கு தெரியும்டே. இந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரம் மறந்துடுவாங்கல்ல. அது எப்படி நான் மறப்பேன்? போன தடவை நீங்க எனக்கு 50 ரூபாய் தரணுங்க, அத மறந்துடுவேன் நினைச்சியலா? அவளெல்லாம் சீக்கிரமா நான் எதையும் மறக்க மாட்டேன். வெண்டைக்காலம் ஒரே முத்தலா இருக்கே. இப்படி உடைக்காதம்மா. சரி, நல்லதா பாத்து போடுங்க. அந்த காலிஃபிளவர் எடுங்க. இந்தாங்க. என் மவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணா முருங்கைக்காய் இருக்கா? இருக்குமா. காலிஃப்ளவர் இருக்காண்ணா? காலிஃபிளவர் ஒண்ணுதான் இருந்தது, அதை இந்த அம்மா கொடுத்துட்டேம்மா. அப்படியா? என் பேரனுக்கு ரொம்ப பிடிக்குண்ணே, அவன் கேட்டுக்கிட்டே இருந்தானே. கேடி ரஞ்சிதா, நீ வேணா இந்த காலிஃபிளவர் எடுத்துக்கோ. என் மவனுக்கு காலிஃபிளவரோட சேர்த்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியலும் ரொம்ப பிடிக்கும். நான் வேணா அதை அவளுக்கு செஞ்சு கொடுத்துக்கிறேன். ஏன் காஞ்சனாக்கா, இப்படி காய்கறி மட்டும் வாங்கி போடாம பிள்ளைக்கு ஆட்டுக்கறி கோழிக்கறின்னு இப்படி வாங்கி போட்டு தெம்பா பாத்துக்கோ. கேடி, என் புள்ள தெம்புக்கு என்ன குறைச்சல கண்ட? 6 அடிக்கு அம்சமா கட்டு மஸ்தா வளர்ந்திருக்கான் என் புள்ள. இதுக்கு மேல என்னடி வேணும்? 6 அடி வளர்ந்ததெல்லாம் சரிதான், என்ன பிரயோஜனம்? யாரோ ஒரு பொண்ணுகிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கானாமே உன் புள்ள. என் புருஷன் சொன்னாரு. என்ன சொல்ற? சிவாவா அடிச்சிட்டாங்களா? ஆமா. உனக்கு தெரியாதா? தெருவுக்கே தெரியுமே. பார்த்து சூதனமா இருக்க சொல்லுக்கா. எடே, என் புள்ளைய பார்த்தா உனக்கு நக்கலா இருக்கா? உன் புருஷன் இப்படி பேசுனதை என் புள்ள கேட்டான்னா தெருவுல ஓட விட்டு அடிப்பான். ஏங்கா, அடிச்ச புள்ளைய விட்டுட்டு அந்த விஷயத்த சொன்ன என் புருஷனை அடிப்பீங்க? இது என்ன நியாயம்? என் முன்னாடி பேச கூட யோசிக்கிறவனே என்னைய குத்தல பேசுறியா?